Hi guys, welcome back to my channel. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அல்குவேரில் பெதர்சமான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு பின்னால் சங்கம் சொல்லிட்டு நம்ம தமிழ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அது உள்ளே தான் உட்காந்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீல்ஸ் மத்தியான நேரத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரைஸ், சப்பாத்தி, கூட்டு, அவியல் அப்படின்னு நிறைய கிடைக்கும் மீல்ஸ் அது. ஸோ அதான் ஒரு வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பளம் வச்சுருக்காங்க. ஆனால் உடஞ்சிச்சு, ஆனால் அப்பளம் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய குட்டி குட்டி டப்பாவில் கூட்டுருக்காங்க. அதுக்குள்ளே இருக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு குட்டி டப்பாவில் ஊறுகாய், அதுக்கப்புறம் சப்பாத்தி அன்னையும் கால் பேப்பரில் நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. சப்பாத்தி எப்படின்னு பார்க்கலாம். சரியா, இது வந்து நான் வாங்கி கொஞ்சம் நேரம் இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கல, கொஞ்சம் நேரம். ஒரே ஒரு சப்பாத்தி வச்சுருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் ஒரு சப்பாத்தி தான் வச்சுருக்காங்க. மேபி நீங்கள் டைனிங் வந்தீங்கன்னா 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி நம்ம கேட்டு அன்லிமிட்டாக கேட்க வாங்கிக்கலாம். பட் நம்ம டேக்அவே அப்படிங்கும்போது ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஒரு குழம்பு, அது வந்து சாம்பார், அதுக்கப்புறம் ஒரு டப்பா வந்து நிறையா ரைஸ் இப்பெல்லாம் தான் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து சப்பாத்தி ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து ரைஸ் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன். ரைஸ் வந்து நம்ம பொன்னி அரிசி, அதில் எப்படி இருக்குது பொன்னி அரிசி. ஸோ இப்போ சப்பாத்தி நான் வச்சுறேன். நான் சப்பாத்தி சாப்பிட மாட்டேன், ஸோ அதை வச்சுறேன். நான் ரைஸ் தான் சாப்பிட போகிறேன். ஸோ கொஞ்சம் எடுத்து என் பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது வந்து என்னென்னா இது மீன் குழம்பு. ஒரே ஸ்பூன் தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். சரியா, ஏன்னா நம்ம டேக்அவே வாங்கிட்டு போனோம்னா ஒரு 10 ஸ்பூன் தர மாட்டாங்க, ஒரு ஸ்பூன் தான் தருவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பூன் வச்சு இது ஏதோ ஒரு மீன் போட்டு ஒரு மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க. காட்டுங்க நல்லா குளிர ஊற்றி சாப்பிடணும். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. இது வந்து என்னது, காரக்குழம்பு. இதுக்கு பேர் வந்து காரக்குழம்பா. ஸோ அது நான் திறந்து வச்சிருந்தேன். அப்புறம் இது வந்து தயிர். ஸோ இந்த சங்கம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து பொரியல், நல்லா கேரட்டு, பீன்ஸு, நம்ம ஊரில் கல்யாண வீட்டிலலாம் இருக்கும்ல, அது மாதிரி கேரட்டு, பீன்ஸு, பொரியல் எல்லாம் போட்டு, முட்டைக்கோஸ் எல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ரசம். இப்போ வேறு கொரோனா இருக்கா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் தூக்கலாக போட்டு ஒரு அழகான ரசம். நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கிக்கோங்க, ஏன்னா அடியில் எல்லாம் தங்கியிருக்கும். ஒரு ரசம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டைக்கடலை இருக்குல்ல, அது. ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்ட்டு டெய்லி வந்து ப்ரோட்டீனுக்காக ஏதோ சேர்க்க அப்படி அந்த கான்செப்டில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு பயிர் வகைகள் வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து என்னது, காரக்குழம்புன்னு சொன்னீங்கல்ல. ஸோ இது வந்து காரக்குழம்பு. இது கொஞ்சம் சைடில் ஊற்றி வச்சிடுறேன். கத்திரிக்காயெலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க இது. அப்புறம் இது வந்து குலாப் ஜாமுன் ஒரு பீஸ். இது வந்து சாம்பார். ஸோ நீங்கள் வந்து டேக்அவேன்னு வாங்கிட்டு போனீங்கன்னா இந்த குவான்டிட்டி இந்த இதில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஆனால் டைனிங்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்லிமிட்டு தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ரசம்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம், எவ்வளோ மீன் குழம்புனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் பீஸு அது ஒரு பீஸ் தான் வரும். பட் ஆனால் குழம்பு அப்படி தானே நான் கரெக்டாக சொல்கிறேன்னா. அப்புறம் சாம்பாரும் அன்லிமிட்டு, பொரியல் அன்லிமிட்டு. ஸோ நல்லா வந்து தாராளமாக வந்து வயிறார சாப்பிட்டு போகலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சில நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, இங்கே அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் முக்கியமாக சங்கமில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல. ரைஸ் வந்து அன்லிமிட்டாக இருக்கிற பட்சத்தில் நிறைய சாப்பிட்டு நிறைய காலி பண்ணிடுவாங்கன்ட்டு பாக்கு அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவாங்கள்ல. ஆனால் அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே ஆட் பண்ணல. முழுக்க சூப்பரான வீட்டு பொன்னி அரிசி. மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது, நேற்று உள்ளது இன்றைக்கி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ மசாலா வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க. தேங்காயும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காய் தான். எதுவுமே வந்து இந்த டெசிகேட்டட் கோகோனட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பொரியலில் பாருங்கள் எப்படி தேங்காய் என்ன அழகாக துருவி போட்டிருக்காங்கன்னு.
ரசமும் அப்படி தான், வெறுமனே அப்படியே குடிக்கலாம், சூப் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரசம். அது கூட கொஞ்சம் ஊறுகாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ தயிர் சாதம் தான், தயிர் இருப்பாங்க கடைசியாக சில தயிர் ஊற்றி சாப்பிடுவீங்கள்ல, ஸோ அவங்களுக்காக தயிர், அது கூட காம்பினேஷன் ஊறுகாய். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. அப்புறம் அப்பளம், இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பெஸ்ட்டாக எங்கள் சர்வீஸை கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது கூட இன்னும் அடிஷ்னலாக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த மோர் வத்தல் அந்த மாதிரி இன்னுமே என்ன பொரிச்ச மீன் அந்த மாதிரி இன்னும் மெனுவில் நிறைய ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பட் ஆனால் அது கஸ்டமர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கைஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராக இருக்குது. இந்த காரக்குழம்பு நம்ம வச்சுருக்காங்களா, ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு தாராளமாக ஊற்றி நல்ல பசங்கி இந்த பொரியலை வச்சு அருமையோ அருமை. நிஜமாக சொல்கிறேன், வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. ரெஸ்டாரண்ட்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ளே சமைச்சு தரது வந்து யார் பார்த்தீங்கன்னா